அவங்க வருஷம் தம்பி யோசிச்சேன். சரி, அந்த டைம்ல வந்து திடீர்னு ஒரு நாள் அண்ணன் என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னாரு, நீ ஏதாவது உதவி உனக்கு வேணும்னா உன் கைக்கு மீறி ஏதாவது விஷயங்கள் உனக்கு வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாரன்ஸ் சொன்னாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல டாய்லெட் கேட்கறாங்கன்னு ஒரு 7.5 லட்ச ரூபாய்க்கு வந்து ஷீட் போட்டு நம்ம டாய்லெட் கட்டிடலாம், ரொம்ப மோசமா தான் இருக்கு, நான் பார்த்தேன், என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்கு, ஒரு 2.5 லட்ச ரூபா நீங்க தரீங்களா, கட்டிடலாமாங்க அப்படின்னு கேட்டேன். 2.5 லட்ச ரூபா நாளைக்கு தரணும் அப்படின்னு கேட்டாரு. ஏன் 2.5 லட்ச ரூபா ஏன் தரணும் அப்படின்னு கேட்டாரு. எங்க காட்டு அப்படின்னாரு. நான் 2.5 லட்ச ரூபா தரணும், நம்ம இருக்கு சீட்ல கட்டணும், ஃபுல்லாவே கட்டலாம், நம்ம சீலிங்கே கட்டிடலாம்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு. பாலாவுடைய அன்பு எனக்கு பிடிக்கும், மற்றவங்களுக்காக கேட்குற அந்த முறை ரொம்ப பிடிக்கும். 15 ரூபா செலவிடணும், சாதாரண காசு. 15 லட்ச ரூபாங்கிறது வெறும் பணம். ஆனால் அந்த வந்து ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டு பணத்தை பொத்தி 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 வச்சுக்கிறோம். பணத்தையும் சரிங்க, கிணத்துல இருக்கிற தண்ணியும் சரிங்க, கொடுத்தாதான் சுரக்கும். ரொம்ப தூரம் ஜர்னி. உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது முதல் நன்றியை வந்து யாருக்கு சொல்லணும்னா பாலாக்கு தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து ஷூட்டிங்கில் போதைப் பொருள் எதில் இருக்கணும்னா, இப்போ தண்ணி அடிச்சுன்னு வச்சுங்களேன், மறுநாள் காலையில் போயிடும். இதெல்லாம் மறையக்கூடிய விஷயங்கள், உருவாகிறது எல்லாமே மறையும். ஆனால் மறையாத ஒரு பொருள் ஒன்று இருக்குது, அன்பு, மற்றவங்களுக்கு உதவி செய்யுது. அதை கற்றுங்க. அன்பு எங்கே இருக்கோ கடவுள் அங்கே இருப்பார், கடவுள் எங்கே இருக்காரோ அங்கே படிப்பு நல்லா வரும், படிப்பு எங்கே வருதோ மறுபடியும் சுற்றி அன்பாக மாறும். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதை கற்றுங்க. உதவி